ஹாய். நம்மளுக்கு 30 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சுனாவே நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள தள்ளப்படுவோம். ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸ்க்கு வயசாயிட்டே இருக்கும். நம்ம கிட்ஸ் வந்து நம்மளோட அட்டென்ஷன எதிர்பார்ப்பாங்க. நம்மளோட லைஃப், ஃபியூச்சர பத்தி நெறையா திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ, பில்ஸ், இஎம்ஐஸ், இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் நெறைய இந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம டே டூ லைஃப்ல வந்து கோ த்ரூ பண்ணுவோம். ஸோ, இதெல்லாம் கோ த்ரூ பண்ணும்போதே வந்து நம்மளோட ஸ்கின் ஹெல்த்ல சுத்தமா கான்சன்ட்ரேட் பண்ணாம கோட்ட விட்டுடுவோம். ஸோ, அந்த மாதிரி நெறையா விஷயம் என்னோட லைஃப்லயும் நடந்துட்டு தான் இருந்தது, இருக்கு. இப்பயுமே சம்டைம்ஸ் அத டேக்கிள் பண்ண ட்ரை பண்றேன். ஸ்டில் வந்து கொஞ்சம் லேக் ஆயிட்டு தான் இருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு சால்வ் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் மேல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஸ்கின் கேர் வந்து நீங்க 30ஸ், 40ஸ்ல எப்படி பார்த்துக்கிறீங்களோ, ஸோ அத பொறுத்து தான் வந்து உங்க 60ஸ்ல உங்க ஸ்கின் வந்து எப்படி இருக்கும்னு காட்டும். சப்போஸ் நீங்க இப்போ உங்களோட ஹெல்த்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின், உங்களோட ஹெல்த் ரொம்ப மோசமாயிடும் 60. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 25ஸ்லயே வந்து ரொம்பவே ஏஜ்டான லுக்கெல்லாம் வந்துருச்சு. முடியெல்லாம் நரைச்சு போச்சு. முதுகு வலி, கை வலி, கால் வலி இந்த மாரி ஏகப்பட்ட வலிகளோட தான் மாத்திரைங்களோட எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த உலகத்தில சரி பண்ண முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. நம்மளால முடிஞ்சா எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் டைம், கொஞ்சம் பொறுமை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்கின் கேர்ல 30ஸ், 40ஸ் ஆச்சுனாவே நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா, சுருக்கம் விழும், ஸ்மைல் லைன்ஸ் வரும், ரொம்ப டல்லா இருக்கிற மாரி இருக்கும். மெச்சூரா தெரியும் ஸ்கின். ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு ப்ளம்பினஸ், ஒரு பிரைட்னஸ் எதுவுமே இல்லாம எல்லாமே கம்மி ஆயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்கின் எல்லாம் டல்லா இருக்குன்னா, தயவு செஞ்சு கவலையே படாதீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ உங்களோட 30ஸா இருக்கட்டும், 40ஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாரி ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல வர எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கொலாஜன் கம்மியா இருக்கிறனால தான். அந்த ஒரு கொலாஜன நம்ம சாப்பாட்டு மூலமா எடுத்துக்கலாம். நெறைய நான்வெஜ் சாப்பிடுறதுல இந்த கொலாஜன் சப்ளிமெண்ட் வந்து நெறையா இருக்கு. ஸோ அது போக நம்ம டாபிக்கலா வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரெட்டினால்ங்கிற ஒரு ஆன்டி ஏஜிங் சீரம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ரெட்டினால் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில இருக்கிற விட்டமின் ஏ நம்மளோட செல்ல வந்து புத்துணர்வு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. புதுப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்கின்னோட செல் டேர்ன் ஓவர நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஃபைன் லைன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து 10 நாள்லயோ, 20 நாள்லயோ நடக்கவே நடக்காது. ஸோ குறைஞ்சது 3லிருந்து 6 மாசம் வரையும் நீங்க இந்த ரொட்டீன வந்து யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது எப்படி ரிசல்ட் வருது, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்க முடியும். ஸோ எடுத்த உடனே 1 மாசம் யூஸ் பண்ண ரிசல்ட் வரல இந்த மாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காம, குறைஞ்சது ஒரு 3 டூ 6 மாசம் வரையும் யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கிற அடல்ட் ஆக்னி, மார்க்ஸ், பிக்மெண்டேஷனு, ஸ்கார் சொல்றோம் இல்லையா? அது, ஸோ ஓப்பன் போர்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆன்டி ஏஜிங் ரொட்டீன்ல நம்ம யூஸ் பண்ற ரெட்டினால் வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரெட்டினால்ல நெறைய பேரு நெறைய மிஸ்டேக் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ற ரெட்டினால் கிரீமா இருந்தாலும் சரி, சீரமா இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணும்போது மினிமலா கம்மியான பெர்சன்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மினிமலா 0.1% இருந்து 0.15% வரையும் மினிமலா பிகினர் ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ் அளவு. இதுக்கும் மேல நம்ம யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் பர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுலயே வந்து நெறையா பேருக்கு பர்ஜ் ஆகும். ஸோ ஈவன் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஸ்டார்ட்டிங் டைம்ல பர்ஜ் ஆச்சு. ஸோ அந்த பர்ஜிங் எல்லாம் குறைஞ்சு என் ஸ்கின்னுக்கு செட் ஆகுறதுக்கே கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. ஸோ அந்த 1 மாசம் அமைதியா வேற எந்த வித நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் ரெட்டினால்ல மட்டும் நீங்க ஸ்டிக் பண்ணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற ரெட்டினால் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஓரளவுக்கு நல்ல பிராண்ட சூஸ் பண்றது ரொம்ப ஆர்டினரி, மினிமலிஸ்ட் அதுவும் இல்லாம இந்த ஃபாக்ஸ் ஸ்டைல், ரீஈக்வல் ஸோ இந்த மாதிரி சில பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. டெர்மடாலஜி டெஸ்டட் பிராண்ட்ஸ். உங்களுக்கு டாக்டர் கிட்ட போய் வாங்கும்போது ரெட்டினால் வந்து பார்த்தீங்கன்னா 2000, 3000ன்னு அது வேற விதத்துல வந்து உங்களுக்கு பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்ப நைக்காலலாம் வாங்குற ரெட்டினால்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 700ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து ஆஃபர்ல ₹100 இல்ல ₹50 கம்மியாவே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 500ல இருந்து ₹600 இந்த ரெட்டினால் வந்து நம்ம வாங்கிடலாம். மேக்ஸிமம் ரெட்டினால் வந்து 30 கிராம்ல தான் வரும். அதுக்கு மேல வரவே வராது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெட்டினால் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நைட்ல யூஸ் பண்ணுங்க. வாரத்துல ஒரு 2 இல்ல 3 நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆக ஆரம்பிக்கும். அது ரொம்ப சென்சிட்டிவ் ஆச்சுன்னா, நெறைய பிரேக் அவுட்ஸ் வந்து குடுக்கும். உங்க ஸ்கின் வந்து ரொம்ப நெறைய சென்சிட்டிவ் ஆயிடும். சென்சிட்டிவ் ஆச்சுன்னா நெறைய ஆக்னிஸ் வரும். ஆக்னிஸ் வந்துச்சுன்னா மார்க்ஸ், பிக்மெண்டேஷன் இந்த மாரி நெறைய இஷ்யூஸ் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியா யூஸ் பண்ணாவே இது நெறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு குடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெட்டினால் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நீங்க மாய்ஸ்சரைசரே நெறைய பேர் யூஸ் பண்ணாம ரெட்டினால்லாம் யூஸ் பண்றீங்க. நெறைய பிகினர்ஸ் எல்லாம் இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் கமெண்ட்ஸ்ல எனக்கு வருது. நான் ரெட்டினால் யூஸ் பண்றேன். என்னோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு சாண்ட்விச் மெத்தட் ட்ரை பண்ணுங்க. இல்லனா வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சாண்ட்விச் மெத்தட்னா நெறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆயிக்கிறீங்க. ஃபேஸ் வாஷ் நைட் நேரத்துல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஃபேஸ்ல ட்ரை பண்ணிட்டு லைட்டா ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. நீங்க மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 நிமிஷம் கேப் விட்டுட்டு உங்களோட ரெட்டினால் இந்த அளவு சொல்றேன்ல, இந்த அளவே போதும். ரெட்டினால பொறுத்தவரைக்கும் லெஸ் இஸ் மோர். நீங்க நெறையா யூஸ் பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நீங்க போட்டீங்கன்னா, அடுத்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆக்னிஸ் வரும். அதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க்கு. முடிஞ்ச அளவுக்கு இங்க 1, 2, 3, 4 அந்த மாதிரி
லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து தரும். மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். பர்ஜ் ஆகாது. நம்ம போட்டு ரப் பண்ண அது நம்ம ஸ்கின்னை பயங்கரமாக வந்து இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஈவன் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு நினப்பில் ஸ்கின் கேர் பண்ணும்போது லைட்டாக வந்து ரப் பண்ணிட்டேன். இந்த நோஸ் கிட்ட லைட்டாக ரப் பண்ணிட்டேன். அது அந்த இடத்துல மட்டும் எனக்கு நல்லாவே வந்து பர்ஜ் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு குட்டி ஆக்னி இருக்குது பாருங்கள். அண்ட் மோஸ்ட்டாக அந்த ரெட்டினால் வந்து நோஸ் ஏரியாவில், லிப்போட கார்னரில், ஐக்கு அண்டர் ஐ கீழே, ஸோ ஐயோட இந்த கார்னர், ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த ரெட்டினால் படவே கூடாது. ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அந்த இடம். ஸோ நீங்கள் தெரியாமல் போட்டிங்கன்னா கூட அந்த இடம் வந்து டக்குன்னு கருப்பாயிடும். ஸோ இன்கேஸ் ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு அந்த இடம் கருப்பு ஆச்சுன்னா கூட நோ இஷ்யூ. நீங்கள் அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற இடத்துலலாம் சீரம் அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த இடம் கருப்பாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நிறைய தேய்க்கும் போது அந்த இடம் இன்னுமுமே கருப்பாகும் நம்ம தேய்க்க. ஸோ அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு லைட்டாக ஏதாவது மாய்ஸ்சரைசர் இல்லைனா வந்து வேறு ஏதாவது பிக்மெண்டேஷன் ரிலேட்டடாக சீரம் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணலாம். இல்லைனா வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது தானாகவே போயிடும். முக்கியமான விஷயம், ரெட்டினால் நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணும்போது எல்லா நாளுமே காலையில் நேரத்தில் சன்ஸ்க்ரீன் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த ரெட்டினாலெல்லாம் போட்டு நம்ம ஏஜிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னு நல்ல சீரம்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து காப்பாற்றணும்னா காலையில் நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கீங்களோ வெளியில் இருக்கீங்களோ சன்ஸ்க்ரீன் வந்து கட்டாயம் போட்டுடுங்க. ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் டைப் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லாமல் சன்ஸ்க்ரீன் வந்து SPF 50 இருக்கா, PA4+ இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெட்டினாலெல்லாம் யூஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீன் இல்லாமல் யூஸே பண்ணாதீங்க. இதுன்னு இல்லை, எந்த சீரம் நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிங்கனாலும் மார்னிங் நேரத்தில் சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சப்போஸ் நீங்கள் மார்னிங் நேரத்தில் விட்டமின் C போடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம். மார்னிங் நேரத்தில் விட்டமின் C போட்டுட்டு நீங்கள் கூட சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கலாம். ஸோ நைட்டு நேரத்தில் இது கூட வேறு எந்த சிரமுமே வந்து ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து சில சிரத்துக்கு சில சிரம் ஒத்துக்காதுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த சிரத்துக்கு நிறைய சிரம் வந்து ஒத்துக்காது. முடிஞ்ச அளவுக்கு இதை சிங்கிளாக யூஸ் பண்ண பாருங்கள். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நைட்ஸில் வந்து வேறு ஏதாவது சிரம் யூஸ் பண்ணலான்னா அது உங்கள் ஸ்கின்னை பொறுத்தது. இப்போ உங்கள் ஸ்கின்னுக்கு எது போட்டாலும் ஒத்துக்குன்னா நீங்கள் வேறு ஏதாவது சிரம் வந்து ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் என் ஸ்கின்னுக்கு வேறு எதுவுமே ஒத்துக்காது, இதை தான் நான் ட்ரை பண்ணுறேன், நான் பிகினராக இருக்கேன்னா நீங்கள் இந்த சிரம் மட்டும் உங்களோட ரொட்டீனில் பழக்கப்படுத்திட்டு வாங்க. கிட்டத்தட்ட இது செட் ஆகிறதுக்கே 1 மாதம் ஆயிரும். ரெட்டினால் வந்து இந்த 18+ இருக்கவங்களோ இல்லை 20+ இருக்கவங்களோ 25+ இருக்கவங்களோ தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ரெட்டினால் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன வயசுலேயே இந்த சீரம்ஸ் எல்லாம் உங்கள் ஸ்கின்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஏஜ் ஆக நீங்கள் எது போட்டிங்கனாலும் உங்களோட ஸ்கின் வந்து ரியாக்ட் பண்ணாது. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பெட்டர் அந்த ஏஜில் என்ன சீரம் யூஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் சென்சிட்டிவாக இருந்ததுனாலும் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னன்சியில் இருக்கீங்க இல்லை பிரஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரெட்டினாலை வந்து அவாய்ட் பண்ணி. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஃபாக்ஸ்டைல் ரெட்டினாலில் நான் 0.15% யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்தது 0.3% யூஸ் பண்ணலாமான்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 0.15% உங்கள் ஸ்கின்ல எவ்வளோ தூரம் ஒத்துக்குதுன்னு பாருங்கள். ஸ்டில் வந்து எப்பயாவது பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வர மாதிரி இருந்தால் நீங்கள் இதையே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை என் ஸ்கின்னுக்கு நல்லா இருக்குது, நல்லா பயங்கரமாக ரிசல்ட் வருது, பர்ஜிங் எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக 0.3% இருக்கிற ரெட்டினால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ என் ஸ்கின்னுக்கெல்லாம் பர்ஜிங் தரல, எனக்கு ரொம்ப செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற 0.3% இருக்கிற ரெட்டினால் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அடாப்ளின் யூஸ் பண்ணலாமா, ரெட்டினாயின் யூஸ் பண்ணலாமான்னு. இந்த அடாப்ளின், ரெட்டினாயின் இது ரெண்டுமே வந்து ஸ்கின் ஒயிட்டனிங்காக கொடுக்கறதே கிடையாது. இது ரெண்டுமே வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. அப்படி ஒரு வேளை நீங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின்ல ஒரு வேளை ரொம்ப ஃப்ளையர் ஆகிற ஹார்மோனல் ஆக்னி, ஃபங்கல் ஆக்னி இந்த மாதிரி ஆக்னிஸ் இருக்கணும். இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ்க்கு டாக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இது ஒயிட்டனிங் பர்பஸ்க்கோ இல்லை பிரைட்டனிங் பர்பஸ்க்கோ யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த ரெட்டினாயின், அடாப்ளின் எல்லாம் வந்து ஒயிட்டனிங் பேஸ்டுன்னு நினச்சிக்கிட்டு யார் வேணாலும் யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து பயங்கர ட்ரைனஸ் ஆகும். ஈச்சிங், இரிட்டேஷன், ரெட்னஸ் இது எல்லாமே வரும். உங்களுக்கு சப்போஸ் ஆக்னி இல்லாமல் இருந்ததுனாலும் அதை போட்டு ஆக்னி வர சான்சஸ் இருக்குது. இப்போ சொன்ன நிறையா இஷ்யூஸ் சொன்னேன் இல்லையா, ஹார்மோனல் ஆக்னி, ஃபங்கல் ஆக்னி, ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த ரெட்டினாயின் அதுக்கப்புறம் அடாப்ளின்லாம் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் 30+, 40+ல யாராவது லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஸ்கின் கேர் மேலே அக்கறை இருந்ததுன்னா ரெட்டினாலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெட்டினால இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணேன். டாடா, பாய்.